ஆபத்து. பாலித்தீன் பைகளால் பேராபத்து. வீடுகள், கோயில்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள், காடுகள், ஆறுகள், குளங்கள், அழகிய பூங்காக்கள், விவசாய நிலங்கள், மரம், செடி, கொடிகள் என எங்கும் நீக்கமர நினைந்து நமக்கு பெரும் சோதனையாகவும் வேதனையாகவும் உள்ளவை பாலித்தீன் பைகளும் பிளாஸ்டிக் பொருட்களும். இவை பார்ப்பதற்கு கவர்ச்சியானவை, எடுத்துச் செல்ல எளிமையானவை. எனவேதான் பட்டங்கள் பெற்ற கல்வியாளர்கள் கூட இந்த கேரி பேக்குகளை கடைகளை தவறாது கேட்டு வாங்கி சுற்றுச்சூழலுக்கு பெரும் தீமையை விளைவிக்கின்றனர். முன்பு கடைவீதி செல்கின்றவர்கள் கைகளில் துணிப்பைகள், கித்தான் பைகளை எடுத்துச் செல்வர். அவை ஆபத்தற்றவை, நீடித்து உழைப்பவை. ஆனால் இன்று கைகளை வீசிக்கொண்டு கடைவீதி செல்கின்றனர். வரும்போது 2 கை நிறைய கேரி பேக்குகளை சுமந்து வருகின்றனர். பாலித்தீன் பைகளால் ஏற்படும் தீமைகள். சுற்றுப்புறத்தின் அழகு கெடுகிறது. பாலித்தீன் பைகள் சாக்கடைகளையும் கழிப்பிடங்களையும் அடைத்துக் கொள்கின்றன. இவை விவசாய பூமிகளை நிறைந்து விடுவதால் மண் சுவாசிப்பு தடைபடுகின்றன. பயிர்கள் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றன. சேதமடைந்த பழைய பாலித்தீன் பைகள் மீண்டும் தீமையின்றி மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த முடியாது. இவைகளை நமது கால்நடைகளில் உட்கொண்டால் மரணம் ஏற்படும். யானை உட்பட எண்ணற்ற வனவிலங்குகள் போன்ற திமிங்கலம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் இவைகளை உண்டு பரிதாபமாக மரணம் அடைகின்றன. இவைகளை மண்ணில் புதைக்கலாம் என்றால் இவைகளின் ஆயுட்காலம் 300 ஆண்டுகள். எரித்தாவது விடலாம் என்றால் இவைகளை எரிக்கும் போது வெளிவரும் விஷவாயுவால் ஆஸ்துமா போன்ற பல கொடிய நுரையீரல் நோய்கள் நமக்கு ஏற்படும். அதோடு இந்த வாயுவால் நம்மை பாதுகாக்கும் ஓசோன் படலம் ஓட்டையாகி அதனால் ஏற்படும் கடும் உஷ்ணத்தால் பனிமலைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து பெரும் சுனாமி ஏற்படும். நிரந்தரமாக வைத்துக் கொள்ளலாம் என்றால் விடியும் கிளியும் தன்மையுடையது. நன்றி.